இன்னைக்கு ஸ்பைசியான ஒரு கார்லிக் நூடுல்ஸ் ஒரு மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நூடுல்ஸையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். அது கொஞ்சம் வெந்து வந்துருச்சுன்னா போதும். அது இந்த சைடு வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு சைடு நான் எக்கை ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அந்த முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக அதுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இந்த சைடு பார்த்தா நம்ம வச்சுருந்த மேகிஸ் வெந்து வந்திருக்கு. இவ்வளோ வெந்திருந்தால் போதும். அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயினரில் போட்டு கொஞ்சம் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு சைடு இந்த மேகிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். முதல்ல கார்லிக் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சில்லி, அதுக்கப்புறம் இது கூடவே மசாலா மேகி மசாலாவும் போட்டு அந்த கல்லை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த லெவலுக்கு மேஷ் ஆகிருந்தால் போதும். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கார்லிக் பேஸ்ட்டு இது அது கூடவே போட்டு ஸ்லோ ஃப்ளேம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதக்காதீங்க, கசப்பாயிடும். லைட்டாக வதக்கி விட்டுருக்கலாம். வேக வச்சுருக்கிற நூடுல்ஸையும் அது கூடவே போட்டு அது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் அதை கொஞ்சம் ஃப்ரைடு மாதிரி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த எள்ளு இல்லைன்னா செசமி சீட்ஸ் போட்டு அதை கொஞ்சம் ஃப்ரைடு மாதிரி எடுத்துடலாம், வாட்டர் இல்லாமல். அவ்வளோதான், இந்த ஸ்பைசி கார்லிக் மேகி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப அடிக்டிவ் மாதிரியே இருக்கும். ஸ்பைசி ஏதாச்சும் சாப்பிட்னாலே இது பண்ணி தான் சாப்பிட தோணும். ஆனால் உங்கள் லிமிட் பண்ணிக்கோங்க. 1 month or 2 months ஒன்ஸ் சாப்பிடலாம். ஓகேவா? ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.